ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங், காலை வணக்கம். மாமா என்ன மாமா இன்னைக்கு நம்ம வீட்டில் டிஃபன்? கிச்சடி. அதான் கிச்சடி செய்முறை பண்ணிகிட்ருக்காங்க. மாமா என்னென்ன மாமா ஃபஸ்ட்டு போட்டிங்க? கடுகு, கடலப்பருப்பு, அப்புறமா தக்காளி, வெங்காயம். கடுகு, கடலப்பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்துட்ருங்க, வதக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் எனக்கு மார்னிங் டிஃபன் கிச்சடி, ரவா கிச்சடி. உங்கள் வீட்டில் எனக்கு என்ன டிஃபன் சொல்லுங்கள். ஓகே, இது வீடியோ கொஞ்சம் பெருசு தான் பண்ணிட்டு போடுறேன் நான் உங்களுக்காகவே. ஓகே, உங்கள் வீட்டில் எனக்கு என்ன டிஃபன் சொல்லுங்கள். பாருங்கள், செய்முறை பண்ணி குக்கிங் பண்ணுறத பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். காலையில் பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குமாம்மா? காலையில் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சூப்பர். எனக்கு எல்லாருக்கும் வீடியோ ரொம்ப பிடிக்கும் போல். சூப்பராக இருக்குது. வாங்க, ரவா கிச்சடி தான் எனக்கு செய்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். மஞ்சள் தூள்லாமாம்மா? லைட்டாக போடலாமாம்மா? ஓகேம்மா. பெப்பர் தூள் போடுறாங்க, மஞ்சள் தூள் போடுறாங்க. உப்பு போடணும். போடுங்க மாமா. உப்பு போடுறாங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன் சொல்லுங்கள். உப்பு போடுறாங்க. பொரிவசி சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல்ஸ் எதிராவது விருப்பம் கமெண்டில் போட்டால் தான் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள், தைரியமாக போடுங்க கமெண்ட். நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். கமெண்ட் போடுங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மோஸ்ட்லி வீடியோஸ் கிடைக்கும். வீடியோ லாங்காக போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், ஷார்ட் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாருங்கள். நம்ம போதுமா தண்ணியெலாம் ஊற்றணுமா? ஃப்ரை ஆகிட்டுருக்கு. காய் வெந்துட்டுருக்கு. ஓகே, சூப்பராக காய் வெந்துட்டுருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் மொல்லமாக பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. தண்ணி ஊற்றுறாங்க. எதுக்குன்னா அந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்காக. அதெல்லாம் பட்டாணி, கேரட், பீன்ஸ் கொஞ்சம் வேகணும்ல. ஏன்னா பச்சையாக இருந்ததுன்னா சாப்பிட முடியும். ஓகே மேம், சூப்பர். செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் வீட்டு இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் போல் கிச்சடி, வாங்க சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிச்சடி. எங்கள் மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். மாமா, உனக்கு கிச்சடி ரொம்ப பிடிக்கும்ல மாமா? மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கிச்சடி. அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட்டாங்க. ஏன்னா அந்த காய் வேகணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரவை போடுவாங்க. போதும் மாமா, நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் குழம்பாயிடும். தண்ணி வச்சா தான் ஊற்றுறாங்க. ஏன்னா காய் வைக்கணுன்னால தண்ணி வத்திடும் இல்லையா, அதுக்காக போடுறோம்.
பெப்பர் தூள் போடுவோம்மா கொஞ்சம். நாங்கள் பெப்பர் தூள் போடுவோம் கிச்சடிக்கு. ஏன்னா வந்து இங்கே கிளைமேட்டு வந்து கூலிங்காக இருக்கிறதுனால நாங்கள் பெப்பர் தூள் போடுவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூலிங்கானாலே எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிக்குது. அதனால் நாங்கள் பெப்பர் தூள் போடுவோம். இத்தனைக்கும் பெப்பர் முழு பெப்பர் இடித்து போட்டால் இன்னும் எம்மியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் இடிக்கலை. நாங்கள் கடையில் வாங்கின பெப்பர் தூள் தான் யூஸ் பண்ணிட்டு கொதிக்குது. கொதிக்கும்போது ரவை போடுவோம். கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வேகட்டும். மாமா வந்து காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. காலையில் வந்து உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. ஆள் கொடுக்க பெல் வந்து கிளிக் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். நான் ஷார்ட் வீடியோவே போடல, ஃபுல் வீடியோ கொஞ்சம் போடுறேன், பாருங்கள். வீடியோ வந்து எனர்ஜி கொடுங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சு கொடுத்தா தான் நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வரும். எனக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை வந்து எது தப்பு எது கரெக்டு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு உங்களுடைய விருப்பத்தை கமெண்டில் கொடுங்க. மஞ்சத்தூள் போதும்னு நினைக்கிறேன். கலர்ஃபுல்லாக தான் எனக்கு பார்க்கவே எப்படி அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, எம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரவா கிச்சடி வந்து கேரட் பீன்ஸ் போட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாங்க சாப்பிட்லாம். நம்ம மாமா தண்ணி கொதிக்கிட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் ரவை போடுவோம். கொதிட்டு உப்பு காரம் பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்கு. இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சப்புன்னு இருக்கும்னால இப்போவே பார்த்துட்றான். ஏன்னா ரவா கிச்சடி வந்து கொஞ்சம் வந்து காரமாகவும் இருக்காது, அதேமாதிரி சப்புன்னு ரெண்டங்கட்ட மாதிரி சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கொதிக்குது. போதுமாம்மா, நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டுங்க. ஷார்ட்டில் வந்து செஞ்சு வச்சு காட்டும் போது காட்டுறேன், அதுவும் காட்டுறேன். சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க இங்கே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிட்டு தான் வதக்கிட்டுக்கோம், அதனால கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றுறாங்க. எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து ஏதாவது சொல்கிறேன் மாமா மக்களுக்காக. இந்த செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். காலையில் வந்து ஆமாம், வெறும் ரவை உப்புமா பண்ணுறது வேறு, கிச்சடின்றது வேறு. எல்லா மசாலா போட்டு காய்கறி போட்டு செய்கிறது அதான் கிச்சடி. ரவா உப்புமான்ட்டு சும்மா வெங்காயம் மிளகா கிள்ளி போட்டு கடலைப்பருப்பு கடுகுலாம் போட்டு செய்கிறது வேறு. அது ஒயிட்டாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா ஆரஞ்சு கலர், பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா காய்கறியெல்லாம் போட்டிருக்காங்க. காலையில் வந்து இந்த மாதிரி நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டா தான். அப்புறம் மார்னிங் கூட நம்ம லைட்டாக கூட எடுத்துக்கலாம். காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இதுவாக சாப்பிட்டு அப்போ தான் வந்து நம்ம வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு உடம்பு வந்து எனர்ஜி கிடைக்கும். பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள். நல்லா கொதிக்குதா? அதுதான் நல்லா கொதிக்குது.
இப்போ தான் கொதிக்கும். நல்லா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மாமா செய்வாங்க. ஏன் மேடம் எப்போவுமே மாமா போடுற வீடியோஸே போடுறேன், நீங்கள் குக்கிங் பண்ண மாட்டீங்கன்னா? குக்கிங் நான் பண்ணுவேன். 2 பேருமே சேர்ந்து கலந்து பண்ணுவோம். நான் ஒரு ஒர்க் பார்த்தா மாமா ஒரு ஒர்க் பார்ப்பார். மாமா வந்து இந்த மாதிரி அடுப்புக்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா நான் வந்து அந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தால் கழுவி கொடுக்குறதுக்கு, சின்ன சின்ன வேலைஸ் எல்லாம் பார்ப்பேன். இல்லை அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு, கொஞ்சம் காய் கட்டும்போது நான் அடுப்புக்கிட்ட நான் நிற்பேன். 2 பேரும் மாற்றி மாற்றி குக்கிங் பண்ணுவோம். மாமா இல்லாத சமயத்துலையும் நான் குக்கிங் பண்ணி வைப்பேன். நான் வெளியில் போகலை அப்படின்னா நான் குக்கிங் பண்ணுவேன், மாமா வெளியே போயிட்டு வருவாங்க. ஓகே, தண்ணி கொதிக்கிறதுக்காக மேலே அது வந்து மூடி போட்டு மூடியிருக்காங்க. ஏன்னா மூடி இல்லாமல் என்ன தவா தூக்கி வச்சுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. மூடி இதுக்கு செட் ஆகலை, அதுக்கு தான் நான் வந்து இது மேலே வச்சு இது போட்டுரும். தப்பாக நினைக்காதீங்க, வீடியோஸ் தான். ஓகே, நல்லா கொதிக்க வந்துடுச்சு. அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சம் வெயிட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. காய் வெந்துடும். வெந்துருச்சாமாம்மா? காய் வேகணுமாம்மா? இன்னும் எவ்வளோ நேரமாம்மா எடுக்கும்? வெந்துடும். கேரட் பீன்ஸ் நார்மலாக ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம கறி மீன் சமைக்கிற மாதிரிலாம் இல்லை. கேரட் பீன்ஸ் அதாவது ரொம்ப வேக்காடாக இல்லை கூட இல்லை, செமி வேக்காடாக இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது அது உப்புமா அந்த கிச்சடியோடு நறுக்குன்னு கடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் பீன்ஸ் நம்ம என்ன பச்சையாகவே சாப்பிட்றாங்க எல்லோரும், ஒரு ஆஃப் பாயில் மாதிரி தான் இருந்தாலும் கொதிக்க விடுறாங்க மாமா. கொதிக்கிட்டு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆள் கொடுத்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து போடுற வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்களா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன்? காலையில் மார்னிங் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, சாட்டர்டே. நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து நான்வெஜ்லாம் பண்ண மாட்டோம். நேற்று நைட்டே நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டேன்னா அதோட சரி. சனிக்கிழமை நாங்கள் எப்போவுமே பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு எப்போவுமே சனிக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்குறதா வெஜிடேரியன் தான் இருக்கும் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில். பாருங்க, ரவா போடுறாங்க. காய் வந்துருச்சாமா? இப்போ ரவா போடுறாங்க. ஓகே, சூப்பர். சளி பிடிச்சின்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஒரு இரும்பல். ஓகே, ரவை போடுறாங்க. ஓகே, ரவை போடுங்கம்மா. எனக்கு காலையில் டிஃபன் பசி எடுத்துக்கிச்சு எனக்கு. வாங்க சாப்பிடலாம். மார்னிங் டிஃபன் இதான் எங்கள் வீட்டில். சூப்பர் மாமா. ஓகேவா? எவ்வளோ தண்ணி ஊற்றுனாங்க பார்த்துங்களா? அந்த காய் வேகிறதுக்கும் இந்த ரவை மாமா மேலே போடுறதுக்கும் அந்த தண்ணி பார்த்திங்க எப்படி இறுகிருச்சுன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. அம்மி நான் நினச்சேன் ஏன் இவ்வளோ மாமா இவ்வளோ தவிர்த்துங்களா கரெக்டாக போச்சா? அவ்வளோதான். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரவை கிச்சடி. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற தண்ணியோட இதுக்கும் அந்த பதத்துக்கும் அப்படியே ஆல்ரெடி வந்து அப்படியே வெந்துடும். வெந்து நல்லா ஒரு பஃபியாக நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் மாமா. பொறுமை. அது எங்கள் வீட்டு அடுப்பு என்னன்னா ஸ்லிம் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடுது. அதனால தான் அது கீழே மாமா பார்த்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஸ்லிம் பண்ணோம்னா நடுவில் வச்சா தான் நிற்கிது. கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணோம்னா ஆஃப் ஆகுது. அது எதனாலும் தெரில. அது வேறு கேஸ் வாங்கணும்.
ஆல்ரெடி வச்சுருக்கேன், வேறு கேஸ் இருக்குது. அதனால நாங்கள் வெளியே இருக்கோம், கேஸ் செட் ஆகலை, வேறு வாங்கலாம். வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். இதை கிச்சடி பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ மாமா. தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. காலையில் குட் மார்னிங், காலை வணக்கம். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆள் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் மோஸ்ட்லி வீடியோஸ் கிடைக்கும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. கமெண்டில் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற ரவா கிச்சடி தான். ஓகே, உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் காலையில் சொல்லுங்கள். ஓகே மாமா, பாய் சொல்லுங்க. ஓகே, பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ மாமா. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. ஓகே, பாய்.